வணக்கம், இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள். பாமக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாட்டாளி மக்கள் கட்சி தனது முழுமையான வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி இராமதாஸ் வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து பாமக தலைவர் அன்புமணி இராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில், தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு வரும் ஏப்ரல் 23, 2026 இந்நாள் நடைபெறவிருக்கும் தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 15 தொகுதிகளில் சேர்த்து கீழ்க்கண்டவர்கள் வேட்பாளர்களாக போட்டியிடுவார்கள் என்பதை பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி இராமதாஸ் வெளியிட்டுள்ளார். இதில் தருமபுரியில் முனைவர் சௌமியா அன்புமணி போட்டியிடும் நிலையில், திருமாவளவன் போட்டியிடும் காட்டுமன்னார் கோவிலில் பாமக வேட்பாளராக மருத்துவர் அன்புசோழன் களமிறங்குகிறார். நடிகரும் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் களம் காணும் பெரம்பூரில் கட்சியின் பொருளாளர் திலகபாமா போட்டியிடுகிறார். மேலும் திருப்போரூர் வழக்கறிஞர் கே பாலு, விருத்தாசலம் மருத்துவர் தமிழரசி ஆதிமூலம், சேலம் மேற்கு மு கார்த்தி, பென்னாகரம் பாடி வே செல்வம், போலூர் சி ஆர் பாஸ்கரன், ஜெயங்கொண்டம் க வைத்தி, சேலம் வடக்கு எஸ் சதாசிவம், விக்கிரவாண்டி சி சிவக்குமார், சோளிங்கர் வழக்கறிஞர் க சரவணன், மயிலாடுதுறை சித்தமல்லி ஏ பழனிச்சாமி, உத்திரமேரூர் பே மகேஷ்குமார், ரிஷவந்தியம் அப செழியன், கீழ்வேலூர் ச வடிவேல் இராவணன், அம்பத்தூர் கே என் சேகர், செஞ்சியா கணேஷ்குமார் உள்ளிட்டவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உள்ளனர். அக்னி புரட்சி செய்தி பார்வை. அக்னி புரட்சி இதழுக்கு கௌரவ ஆசிரியராக பணியாற்றும் முனைவர் சவுமியா அன்புமணி அவர்கள் தருமபுரி தொகுதியில் களம் காண்பது அத்தொகுதி மக்களுக்கு கிடைத்துள்ள ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். நிர்வாக திறமை மற்றும் சமூக நீதி. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் ஏற்கனவே மக்கள் பணியாற்றிய அனுபவம் கொண்ட முனைவர் சவுமியா அன்புமணி அவர்கள் இம்முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவது தருமபுரியின் வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக அமையும். அதேபோல் பெரம்பூரில் தவேக தலைவர் விஜய் மற்றும் திமுகவின் ஆர்டி சேகர் ஆகியோருக்கு எதிராக பாமகவின் மாநில பொருளாளர் ம திலகபாமா களம் காண்பது வட சென்னையில் மாற்றத்தை உறுதி செய்யும். பாமகவின் வியூகம். அனுபவம் வாய்ந்த வேட்பாளர்கள் இல்லாமல் வெற்றி சாத்தியமில்லை. விசிக தலைவர் திருமாவளவன் போட்டியிடும் காட்டுமன்னார் கோவிலில் மருத்துவர் அன்புசோழனை நிறுத்தியதன் மூலம் பாமக தனது சமூக நீதி போராட்டத்தை தேர்தல் களத்தில் நேரடியாக கொண்டு சென்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியில் பாமகவின் இந்த 18 தொகுதிகளும் மாற்றத்திற்கான அச்சாரம் என மருத்துவர் அன்புமணி தரப்பு பகுப்பாய்வு செய்கிறது. வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றிய திமுக இனி பொய்களை சொல்லி தப்பிக்க முடியாது. மார்ச் 30ஆம் தேதி அன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள நிலையில் மாம்பழம் சின்னம் 18 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறும் என அக்னி புரட்சி தெரிவிக்கிறது. நிர்வாக திறமை கொண்ட மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் சமூக போராளிகளை உள்ளடக்கிய இந்த பட்டியல் 2026 இல் பாமகவின் பலத்தை நிரூபிக்கும் என்பதே அக்னி புரட்சியின் நடுநிலையான நிலைப்பாடாகும்.